யூனிட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 7. இந்த ப்ராப்ளத்தில் செட் ஏ கொடுத்துருக்கு, பி கொடுத்துருக்கு, சி கொடுத்துருக்கு, டி கொடுத்துருக்கு. இதில் வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது ஏ கிராஸ் சி வந்து சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி ஆண்டு. கிவன் ஏ ஈக்குவல் டு செட் ஏ எழுதுகிறேன், பி ஈக்குவல் டு செட் பி எழுதுகிறேன், சி ஈக்குவல் டு செட் சி எழுதுகிறேன், டி ஈக்குவல் டு செட் டி எழுதுகிறேன். ஃபஸ்ட்டில் ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ஏ எழுதுகிறேன், கிராஸ் செட் சி எழுதுகிறேன். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு இந்த ரெண்டு செட்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். ஆர்டர்ட் பேர் 1,5, ஆர்டர்ட் பேர் 1,6, ஆர்டர்ட் பேர் 2,5, ஆர்டர்ட் பேர் 2,6. Call it as equation 1. அடுத்தது B cross D கண்டுபிடிப்போம். செட் B எழுதுகிறேன், கிராஸ் செட் D எழுதுகிறேன். B cross D ஈக்குவல் டு இந்த ரெண்டு செட்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். ஆர்டர்ட் பேர் 1,5, ஆர்டர்ட் பேர் 1,6, ஆர்டர்ட் பேர் 1,7, ஆர்டர்ட் பேர் 1,8, ஆர்டர்ட் பேர் 2,5, ஆர்டர்ட் பேர் 2,6, ஆர்டர்ட் பேர் 2,7, ஆர்டர்ட் பேர் 2,8, ஆர்டர்ட் பேர் 3,5, ஆர்டர்ட் பேர் 3,6, ஆர்டர்ட் பேர் 3,7, ஆர்டர்ட் பேர் 3,8, ஆர்டர்ட் பேர் 4,5, ஆர்டர்ட் பேர் 4,6, ஆர்டர்ட் பேர் 4,7, ஆர்டர்ட் பேர் 4,8. Call it as equation 2. From equations 1 and 2, we have equation 1 and 2 ல இருந்து பாருங்க, A cross C subset of B cross D ஆ இருக்கணும்னா A cross C ல உள்ள எல்லா எலிமெண்ட்டும் B cross D ல இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல ஆர்டர்ட் பேர் 1,5 A cross C ல எடுத்துக்கிடுவோம். இது வந்து B cross D ல இருக்குது. அடுத்த ஆர்டர்ட் பேர் 1,6 ஏ கிராஸ் சியில் எடுக்கிறோம். இது வந்து பி கிராஸ் டியில் இருக்குது. ஆர்டர்ட் பேர் 2,5 ஏ கிராஸ் சியில் எடுக்கிறோம். இது பி கிராஸ் டியில் இருக்குது. ஆர்டர்ட் பேர் 2,6 ஏ கிராஸ் சியில் எடுக்கிறோம். இது பி கிராஸ் டியில் இருக்குது. ஸோ ஏ கிராஸ் சியில் உள்ள எல்லா எலிமெண்ட்டும் பி கிராஸ் டியில் இருக்குது. அதனால் ஏ கிராஸ் சி இஸ் அ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி.